இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். நேற்று நைட்டே வந்துட்டு சியா சீடு 1 டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுருந்தேன்னா கொஞ்சம் வார்ம் வாட்டர் விட்டு வெறும் வயிற்றுல குடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பழைய சாதம் தான், நேற்று மீந்துருச்சுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தது. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்துட்டு நெத்திலி மீன் குழம்பு தான் பண்ண போகிறேன். ஒரு 20 பல்லு பூண்டு எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருந்தேன். 200 கிராம் வந்துட்டு சின்ன வெங்காயம் உரித்து அதையும் 2 கட் பண்ணி வச்சுட்டேன். ஒரு பெரிய வெங்காயம், அப்போ தான் வந்து குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச பூண்டு வெங்காயம் நல்லா வதக்குங்க. உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் கத்திரிக்காய் உள்ளே ஆட் பண்ணுங்க. கத்திரிக்காய் வெந்ததுக்கு அப்புறமா புளி தண்ணி ஊற்றுங்க. நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருந்த மாங்காவும் நெத்திலி மீனை உள்ளே ஆட் பண்ணி கரெக்டாக 3 நிமிஷம் வெந்தா போதும். அவ்வளோதான், கொத்தமல்லி போட்டு இறக்க வேண்டியதான். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.